அந்த மாதிரி இருக்கும். டெஸ்ட்டுக்கு வந்துட்டு சம்டைம் வந்துட்டு கஷ்டமாயிக்கும். அப்ப அப்படியேதான் வரும். அப்ப அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு உங்களோட கான்பிடென்ட் நீங்க உடைக்கப்பட ஒரு ஹோப் உடைக்கணும். என்னால ஏறும், கட்டாயம் என்னால ஏறும். டெஸ்ட்டுக்கு மெயினான விஷயமே வந்துட்டு ஹோப் தான். டெஸ்ட்டுக்கு எல்லாரும் உங்களோட மேல நம்பிக்கை வைங்க. உங்களோட நம்புங்க. என்னால ஏறும், என்னால ஏறும். நான் வந்துட்டு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து காட்டுவேன். நான் 3A எடுப்பேன். நான் நல்ல யூனிவர்சிட்டி நல்ல கோர்ஸ் ஒன்றுக்கு போவேன். நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மேல ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொண்டு வைங்க. முதலாவது விஷயமே நீங்க உங்களோட மேல நம்பிக்கை வைக்கிறது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு கைடன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்றது. இப்ப கட்டாயம் வந்துட்டு இப்ப மத்த ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு நாங்க நோட்ஸ் எடுத்தா சும்மா படிச்சுட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டுலாம். ஆனா ஏதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பாஸ் ஆயிட்டு போறது கஷ்டம். அதுக்கு வந்துட்டு மெயினான கைடன்ஸ் வந்து தேவை. அப்ப இது முக்கியமாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியர் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸோட டிரெக்ட் கைடன்ஸுக்கு கீழே இது நடந்துட்டு இருக்குது. மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியர் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் டிரெக்ட் கைடன்ஸ். இப்ப அதான் நீங்க ஸ்பெஷல். ஓகே, அதே மாதிரி என்னன்னு சொன்னா நீங்க ஒழுங்கான மெத்தட் ஒன்றை வந்துட்டு படிக்கணும். படிக்கிறதுக்கு வந்துட்டு ஒழுங்கான மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்கிற டைம்லயே வந்துட்டு எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், ஓடுவலுக்கும் மேலவளுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி படிச்சா சக்சஸ் அடையலும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப மெயினான விஷயம் இவருக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றது. அப்ப படிக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு நாங்க இந்த ஏலவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் கூட வந்துட்டு என்ன சிலபஸ் ஈக்கின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் வந்துட்டு என்ன சிலபஸ் ஈக்குன்னு சொல்லி தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்துட்டு படிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு சார் வந்துட்டு என்னென்ன சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் வந்துட்டு இன்ஜினியர் ஃபேக்கல்டி. சார் நேம் வந்துட்டு அக்ரம். அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைட வந்துட்டு 3A எடுத்து இன்ஜினியர் ஃபேக்கல்டி வந்து ஒரு ஆள். அப்ப அவரோட கைடன்ஸுக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இந்த ப்ரொஜெக்ட் நடந்துருக்கும். சார் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சிலபஸ் ஈக்கின்னு சரி ஃபுல்லாவே எப்படி படிக்கணும், என்னென்ன சிலபஸ் ஈக்கின்னு சரி ஃபுல்லாவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட், சார் பேசுவாரு. ரைட், ஓகே பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இப்போ உங்களுக்கு தெரியும் லைக்கா ஆன்லைன் ஸ்கூல் அதோடு இணைந்து பேரா சயின்ஸ் வேர்ல்டுங்கிற இன்ஸ்டிடியூட், ரெண்டு இன்ஸ்டிடியூட்டும் இணைந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ பேரா சயின்ஸ் வேர்ல்டும் அதே போல் லைக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ரெண்டுமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த கோர்ஸாக இருக்கும். ரைட், அப்போ இந்த கோர்ஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் சம்மந்தமாக. அப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். அதே போல் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ முதலாவது ஒரு விடயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஏனைய ஏ லெவல் ஸ்ட்ரீம்ஸுக்கும் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் இடையில நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குது. முதலாவது டிஃப்ரெண்ட் வந்துட்டு என்னன்னு சொன்னால்,
நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நிறைய கோர்சஸுக்கு நீங்க என்டர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்துட்டு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நீங்கள் மேலதிகமான மேலதிகமாக நிறைய கோர்சஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். இப்ப இதுல நீங்க முதலாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் முதலாவது பாடம் வந்துட்டு பிசிக்ஸாக இருக்கும். ஸோ பகுதியவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு நான் பேசுற கேக்குதானே? கேக்குதுன்னு சொன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் ஷோ பண்ணி கொள்றதுக்காக கேட்டுக்கொள்றேன். ரைட். ஸோ ஓகே, உங்களுக்கு விளங்குது. ரைட், ஓகே, ரைட். இப்போ இரண்டாவது பாடம், முதலாவது பாடம் பிசிக்ஸாக இருக்கும். ஸோ பிசிக்ஸை பொறுத்த மட்டும் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் டோட்டலாக உங்களுக்கு 600 பாட வேலைகள் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல டோட்டலாக 11 அலகுகள் வந்து உள்ளடக்கலாக இருக்கும். ஸோ இதுல முதலாவது அலகாக மெஷர்மெண்ட், இரண்டாவது அலகாக மெக்கானிக்ஸ், மூன்றாவது அளவாக ஒசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், ஸோ நான்காவது அளவாக தெர்மல் பிசிக்ஸ், ஸோ ஐந்தாவது அலகாக கிராவிடேஷனல் ஃபீல்ட், அதே போல electrostatic field, magnetic field, current, electricity, so electronics, so mechanical properties of matter, matter and radiation என்கிற 11 பாடங்கள். ஸோ டோட்டலாக ஒவ்வொரு பாடத்துக்குமான வெயிட் வந்துட்டு பக்கத்துல தரப்பட்டிருக்கும். ஸோ ஒவ்வொரு பாடத்துக்குமான பாட வேலைகள், ஸோ பாட வேலைகள் என்னன்னு சொல்லலாம். அதே போல ஒவ்வொரு பாடத்துக்குமான வெயிட் என்னன்னு சொல்லலாம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்களா இருந்தால் மேக்சிமம் வெயிட் கொண்ட பாடம் செகண்ட் யூனிட்டும் தேர்ட் யூனிட்டுமாக இருக்கும். ஸோ 100 இருக்கும். ஸோ அதே போல நாங்கள் நார்மலாக பார்த்து கொண்டு போகலாம். ஸோ ஃபிசிக்ஸை நாங்கள் எப்படியான ஒரு வடிவத்தில் டிவைட் பண்ணி கொள்ள இயலும். டோட்டலாக 11 பாடங்களையும் இப்படியான ஒரு குரூப்ஸாக நாங்கள் டிவைட் பண்ணி கொள்ள இயலும். ஸோ ஸோ நார்மலாக இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு பிறகு தருவேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு தருவேன். ஸோ இந்த பிடிஎஃப் புக்கான வடிவத்தில் பெற்றுக்கொள்ற பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள இயலும். ஸோ புக் வடிவத்தில் பிரிண்ட் பண்ணப்பட்டு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுல ஒவ்வொரு பாடத்திலையும் நீங்க என்னென்ன விடயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இதுல இருக்கும். உதாரணமாக அளவீடு எடுத்தீங்களாக, அளவீட்டுல நீங்க டோட்டலாக 6 சப்செக்ஷன்ஸ் வந்துட்டு படிக்க வேண்டியிருக்கும். ஸோ 6 சப்செக்ஷன் படிக்க வேண்டியிருக்கும். அதே போல நீங்க மெக்கானிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 சப்செக்ஷன் நீங்க படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படியாக ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க எத்தனை சப்செக்ஷன் படிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு இதுல இருக்கு. நாங்க ஒவ்வொரு அலகுகளும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு செல்வோம். சரியான பிளேயர் ஒவ்வொரு அலகுகளும் தொடங்குறதுக்கு முதல் இதுல எத்தனை சப்செக்ஷன் இருக்கு, ஸோ போன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட். இப்ப இதுல தவணை ரீதியான அலகுகள் போடப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன் ஸ்பெஷல் திங் ஹியர் என்னன்னு சொன்னா, நாங்க 2027 ஏ லெவல் எக்ஸாம் எழுதுற மாதிரிக்கு தான் நாங்கள் இந்த கைடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போக போகுது. கோர்ஸ் மொடியூல் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கும். எப்படியான வடிவம்னா 2027 ஆகஸ்ட்ல எக்ஸாம் செட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு இந்த மொடியூல் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். ஸோ இதுல டோட்டலாக நாங்கள் 6 டேர்ம்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் நாங்கள் முடிக்க வேண்டிய செக்ஷன்ஸ் வந்து இதுல போடப்பட்டிருக்கும். ஸோ இதை நீங்க டீட்டெயிலாக பார்த்து கொள்ள முடியும். அதே போல நீங்க ஒவ்வொரு சிலபஸ் முடிந்த உடனே, ஸோ ஒவ்வொரு சிலபஸ் முடிந்த உடனே ஸோ அதை ஒரு மார்க் பண்ணக்கூடிய வடிவத்துல ஒரு ஒர்க் பிளான் ஒன்றுதான் இந்த பிளாக் பிளானா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க் பிளான் முடிந்தவுடன் ஸோ இதை நாங்கள் டிக் பண்ணி கொள்ளக்கூடிய வடிவத்தில் இருக்கும். ஸோ A to Z டோட்டல் ஃபுல் கைடன்ஸோட இந்த கோர்ஸ் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ பிசிக்ஸுடைய ஃபைனல் பேப்பரை பார்ப்பதாக இருந்தால் டோட்டலாக பிசிக்ஸ் பேப்பர் 1, ஸோ அதாவது அது 2 hours நடக்கும். பேப்பர் 2 வந்துட்டு டோட்டலாக 3 hours. அதே போல் எக்ஸ்ட்ரா 10 minutes கிடைக்கும் உங்களுக்கு அந்த மேலதிக வாசிப்பு நேரமாக கிடைக்கும். ஸோ பேப்பர் 1ல டோட்டலாக
50 MCQ கொஷின்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்லேயும் 5 ஆப்ஷன்ஸ் தரப்பட்டிருக்கும். ஸோ 5 ஆன்சரில் நீங்கள் ஒரு ஆன்சரை டிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 5 ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்கும். அந்த 5 ஆன்சரில் ஒரு ஆன்சரை நீங்கள் டிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்கும். 50 கொஷின்ஸுக்கும் எங்களுக்கு தெரியும் 2 hours ஆக இருக்கும். ஸோ அன்னளவாக எவரேஜாக பார்த்தமாக இருந்தால் ஒரு கொஷின்ஸுக்கு நீங்கள் 2.4 minutes வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பார்த்து விட்டீங்களாக அந்த பிள்ளைகள் பேப்பர் 2ல ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸ் வரும். 4 ஸ்ட்ரக்சரும் அதே போல 6 எஸ்ஐகளும் வரும். ஸோ 6 எஸ்ஐகளில் நீங்கள் டோட்டலாக 4 எஸ்ஐகளுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கும் நாங்கள் பார்த்துவிட்டு பார்ப்போமாக இருந்தால் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் 15 minutes இன்க்ளூட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் 4க்கு 1 hour. அதே போல் ஒரு எஸ்ஐக்கு நாங்கள் 30 minutes நாங்கள் ஒதுக்குவோம். ஸோ 30 minutes நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் 2 எஸ்ஐக்கும், ஸோ டோட்டலாக 4 எஸ்ஐக்கும் 2 மணித்தியாங்கள், டோட்டலாக 3 hours. ஸோ எக்ஸ்ட்ரா 10 minutes தருவாங்க, அது வாசிப்பு நேரம். ஸோ டோட்டலாக 3 hours. ஸோ டோட்டலாக ஃபிசிக்ஸுடைய எக்ஸாமை பார்ப்போமாக இருந்தால் 5 hours 10 minutes வந்து நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மார்க் சிஸ்டம் தந்திருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையும் இருந்து பொதுவாக எத்தனை கொஷின்ஸ் வரும்ங்கிற ஒரு அடிப்படை தான் இந்த தரப்பட்ட டேபிளை பார்ப்பீர்களாக இருந்தால் யூனிட் 1 இதில் வந்துட்டு ஒரு எம்சிக்யூ வரும் அல்லது ஒரு 2 எம்சிக்யூ வரக்கூடிய வடிவமாக இருக்கும். அதை நீங்கள் யூனிட் 8 பார்ப்பீர்களாக இருந்தால் யூனிட் 8ல் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் டோட்டலாக ஒரு 9 எம்சிக்யூஸ் வரக்கூடிய வடிவம், 9 அல்லது ஒரு 10 வரக்கூடிய வடிவமாக இருக்கும். அதே போல ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா இருந்தால் முதலாவது ஸ்ட்ரக்சர் வந்துட்டு யூனிட் 1ல் வரலாம் அல்லது யூனிட் 10ல் வரலாம், வடிவமாக இருக்கும். ஸோ இதே போல நீங்க இந்த வடிவத்தை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாடத்திலையும் மார்க்ஸ்களுடைய வடிவத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக யூனிட் 3 பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பார்த்தீங்களா, 3வது பாடப்பரப்பு பார்த்தீங்களா, 3வது பாடப்பரப்புல 22 மார்க்ஸுக்குரிய பகுதி வரும். ஸோ எப்படியாக நீங்க பார்த்து கொள்ள முடியும். அடுத்த 2வது பிரதானமான பாடம், நான் நிறைய டைம் எடுக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். 2வது மிக பிரதானமான பாடம் கெமிஸ்ட்ரி. ரைட், கெமிஸ்ட்ரியில ஸோ இரசாயனவியல்னு சொல்லும். இதுவும் டோட்டலாக உங்களுக்கு 600 பாட வேலைகளாக இருக்கு. ஸோ இதுல டோட்டலாக 14 பாடப்பரப்புகள் இருக்கும், 14 அலகுகள் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு அலகுகளும் என்னென்னங்கிற வடிவம் தந்திருக்கும். அதே போல ஒவ்வொரு அலகுக்குமான வெயிட்ஸ், ஒவ்வொரு அலகுக்குமான இது பாட வேலைகள், பீரியட்ஸ், நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் தரப்பட்டிருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இதுல மிக முக்கியமான பிரதானமான பாடமாக பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த 88, அதாவது இரசாயன சமநிலை மிக பிரதானமான பாடம். அதே போல 65, அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் ST&D பிளாக் எலிமெண்ட்ஸ் கூடிய ஒரு பாடம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிரதானமான பாடங்களாக இருக்கும். அடுத்த இது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கெமிஸ்ட்ரி எப்படி டிவைட் பண்ணலாம்னு சொல்லி. கெமிஸ்ட்ரியை பொதுவாக 5 விதமாக டிவைட் பண்ணலாம். ஒரு ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, அது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அடுத்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதே போல இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி என்ற அடிப்படையில் ஒரு 5 பாடங்களாக நாங்கள் எதை செய்யலாம், டிவைட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே போல ஒவ்வொரு அலகுலையும் இன்க்ளூடன்ஸ் என்ன, ஒவ்வொரு அலகுலையும் நீங்க என்னென்ன விடயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா இருந்தால் இந்த வடிவத்தில் இருக்கு. ஸோ இந்த வடிவத்தில் இது போடப்பட்டு இருக்கு. இதெல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு அலகுகளும் நாங்கள் ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒவ்வொரு அலகுகளையும் நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். அதே போல ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம டோட்டலா 6 டேர்முக்கும் நீங்க என்னென்ன செக்ஷன்ஸ் படிச்சிருக்க வேண்டும் ஒரு டீட்டெயில்ஸ் இந்த பேஜ்ல இருக்கும். நான் நிறைய நேரம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கதைச்சு கொண்டு போறேன். ரைட், அடுத்தது ஒவ்வொரு அலகுகளும் நாங்கள் படிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால இதை நாங்கள் டிக் பண்ணக்கூடிய வடிவமாக இது இருக்கும். அது இந்த பாடத்துடைய
ஃபைனல் பேப்பர் எந்த வடிவத்தில் அமையுங்கிற விடயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், நீங்க பார்த்து கொள்ளலாம். இதுவும் டோட்டலாக வடிவம் கொண்டா இருக்கு. ரைட். ஸோ ஒவ்வொரு பாடத்திலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும், யூனிட் 1லேருந்து ஹவு மெனி கொஷின்ஸ் வரும், அதில் ஒவ்வொரு பாடத்துலேருந்து எத்தனை எத்தனை கொஷின்ஸ் வருங்கிற விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வரும், பொதுவாக எவ்வளோ மார்க்ஸ் வரும், இதில் ஆகக்கூடிய மார்க்ஸ் எதுக்கு வரும்னு பார்த்தீங்களாக இருந்தால், ஃபார் த எக்ஸாம்பிள் ஆர்கானிக் இருக்கக்கூடிய ஒரு பாடம், அதாவது யூனிட் 7, 8, 9, 10 அந்த அனைத்து படங்களையும் சேர்த்து நாங்கள் சொல்லுவோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் அதிகூடிய மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு பகுதி ஒன்றா இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாங்கள் படித்தோமாக 23.5 மார்க்ஸுக்கு நாங்கள் மேக்சிமம் எடுக்கக்கூடிய வடிவமாக அது அமைந்து கொள்ளும். அதே போல ஒவ்வொரு பாடத்துடைய வெயிட்டும் தரப்பட்டு இருக்கும். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னால், ஸோ இப்போதான் நம்மளுடைய சாய்ஸ் பாடம் வருது. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் கம்பல்சரி சப்ஜெக்ட். ஸோ அடுத்த நாங்கள் சாய்ஸ் பாடம். ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புவதாக இருந்தால் ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸ். அடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ண விரும்புகிறாங்க, ஃபிசிக்கல் சயின்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸை பார்த்தோம்னா அதுவும் டோட்டலாக 10 அலகுகளை கொண்டு இருக்கும். ஸோ 10 அலகுகள். ஸோ அதை டோட்டலாக எவ்வாறு டிவைட் பண்ணலாம். ஸோ பொதுவாக நாங்கள் பயாலஜி 2 விதமாக பார்ப்போம். ஒன்று தாவரவியல், அடுத்த வந்து நாங்கள் பார்ப்போம் விலங்கியல்னு சொல்லி பொதுவாக 2ஆக டிவைட் பண்ணிக்கொள்ள இயலும். இருந்தாலும் இன்னொரு வடிவத்தில் நாங்கள் பயாலஜியை டிவைட் பண்ணிக்கொள்ளலும். இப்படியாக நாங்கள் டோட்டலாக 6 வடிவமாக நாங்கள் டிவைட் பண்ணிக்கொள்ள இயலும். எவல்யூஷன் அண்ட் டைவர்சிட்டி, அதே மாதிரி களம் சம்பந்தப்பட்டது, ஸோ தாவரம், விலங்கு, அதே போல நுண்ணங்கியலை பற்றி படிக்கிற மாதிரி என்வாயன்மெண்டல்ங்கிற மாதிரி நாங்கள் டிவைட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ ஒவ்வொரு அலகுலையும் நாங்கள் என்னென்ன விடயங்கள் படித்திருக்க வேண்டும் ஒரு டீட்டெயில், அதே போல ஒவ்வொரு டேர்முக்கும் நாங்கள் என்னென்ன அலகுகள் படித்திருக்க வேண்டும்ங்கிற டீட்டெயில் இதில் தெளிவாக போடப்பட்டு இருக்கு. இந்த புக்ஸ் வந்துட்டு உங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணி விடுவோம். இந்த புக் வந்துட்டு ஒரு அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கொள்ள நீங்கள் நம்ம மீட்டிங் முடிஞ்சது பிறகு ஒவ்வொரு ஆளும் நாங்கள் அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், எப்படி செய்வோங்கிற டீட்டெயில்ஸ் நாங்கள் கதைப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓப்பன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஸோ இது நாங்களுடைய ஒவ்வொரு பாடம் படித்து முடிஞ்சோடனே எப்படி டிக் பண்ணுறாங்க சந்தர்ப்பம். அதே போல் ஃபைனல் பேப்பர் எவ்வாறு வரும், ஸோ ஒவ்வொரு அலகுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும், ஸோ அதே போல ஒவ்வொரு அலகுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வருங்கிற விடயங்கள் நாங்கள் என்ன செய்யலாம், இங்கே போட்டுக்கொள்ளலாம். சைட். ஸோ எப்படியான வடிவமாக இருக்கும் நாங்கள் அடுத்தது பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மெட்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்கள். ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்கள் எனக்கு யார் யார் இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபிசிக்கல் சயின்ஸ் அதாவது மெட்ஸ் ஸ்ட்ரீமை கண்டினியூ பண்ண விரும்புகிறாங்க. உங்களுக்கு தெரியும் லைக்கால ஒன் ஸ்பெஷல் திங் தான். உங்களுக்கு தெரியும் என்ன ஒன் ஸ்பெஷல் திங். ஒன் ஸ்பெஷல் திங் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், லைக்கா என் பேரா சயின்ஸோடு சேர்ந்து ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸ்ல ஒரு பிரதானமான ஒரு திங் தான் என்னன்னு சொன்னால், நீங்க இந்த எங்களோட கோர்ஸை ஃபாலோ பண்ணி 1 இயர் எங்களோட கோர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கோர்ஸை ஃபாலோ பண்ணி இதுல நீங்க கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்க. இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை நீங்கள் சரியாக பின்பற்றுவீர்களாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்வீர்கள், இந்த இந்த கோர்ஸ் மூலமாக நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு சிட் பண்ணி கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க, பாஸ் ஆவீங்க. அது மட்டுமல்ல, சிறந்த ஒரு ரிசல்ட்டை பெறறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல உங்களுக்கு தெரியும் இன்னொரு பிரதானமான இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, இந்த நீங்க அப்படி நாங்க சொல்லக்கூடிய கைடன்ஸ், நாங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க பாஸ் ஆகவில்லைண்டா
நீங்க இந்த லைக்காங்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அந்த பே பண்ணக்கூடிய அமௌண்டோட 80% ஆன அமௌண்ட் உங்களுக்கு பே பேக் செய்யப்படும். அதான் மிக பிரதானமான ஹைலைட்டான விடயம் வந்துட்டு இதான். சுமார் நீங்க ஒரு உதாரணமாக நான் சொல்றேன். நீங்க 100 rupees பே பண்ணுவதாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 80 rupees உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் அதாவது பே பேக் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க ஃபெயில் ஆகுவீராக இருந்தால் பே பேக் கிடைக்கும். ஸோ நீங்க எந்தவித எந்தவித தயக்கமும் இல்லாம நீங்க இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணக்கூடிய வடிவம் ஒன்றா இருக்கு. நீங்க உதாரணமாக 1 lakh பே பண்ணுவீராக இருந்தால், அதாவது ஒன் ஒன் ஷாட் பேமெண்ட் இல்லை, எல்லாமே வந்துட்டு மந்த்லி பேமெண்ட்ஸ் தான். ஸோ மந்த்லி பேமெண்ட்ஸ் தான் செய்ய போறோம். டோட்டலாக 1 year சேர்த்து நீங்க 1 lakh பே பண்ணுவீர்களாக இருந்தால், நீங்க சப்போஸ் நாங்கள் சொல்லக்கூடிய கைடன்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணியும் நீங்க ஃபெயில் ஆகுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு 80,000 உங்களுக்கு பே பேக் செய்யப்படும். ஸோ இதான் மிக பிரதானமான திங். ஸோ நீங்க எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண கொள்ளையா இல்லை. ரைட். ஸோ நிறைய பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது கம்பைன்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறதால கம்பைன்மெண்ட்ஸ் உடைய சிலபஸை பார்த்துக்கொள்வோம். ஸோ கம்பைன்மெண்ட்ஸ் டோட்டலாக இதுவும் 600 பாட வேலைகளாக இருக்கும். ஸோ கம்பைன்மெண்ட்ஸை பொதுவாக 2 விதமாக நாங்கள் டிவைட் பண்ணி கொள்ள இயலும். ஒன் இஸ் பியூர் மெத்ஸ், அடுத்து அப்ளைட் மெத்ஸ். சரி. ஸோ பியூர் மெத்ஸ்ல அப்ளைட் மெத்ஸையும் நாங்கள் எப்படியான வடிவமாக டிவைட் பண்ணிக்கொள்வோமாக இருந்தால், ஸோ பியூர் மெத்ஸ் அல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி, கல்குலஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரிங்கிற 4 பிரதானமான தலைப்புகள்ல ஆராய்ந்து பார்க்க இயலும். அதே போல அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸையும் நாங்கள் என்ன செய்யலாம், பிரதானமாக 4 தலைப்புகள்ல, அதாவது நிலையியல், இயக்கவியல், நிகழ்தகவு, புள்ளிவிவரவியலுங்க 4 தலைப்புகளை பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் நாங்கள் என்னென்ன விடயங்களை படிக்க வேண்டும்ங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதுல போடப்பட்டிருக்கும். ஒரு டேர்முக்கும் நாங்கள் என்னென்ன செக்ஷன்ஸ் படிச்சு கொள்ள வேண்டும், அதாவது இணைந்த கணிதம் 2ல் என்னென்ன படிக்கணும், இணைந்த கணிதம் 1ல் என்னென்ன படிக்கணும் ஒரு விடயங்கள், செகண்ட் டேர்முக்கு என்னென்ன விடயங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், தேர்ட் டேர்முக்கு என்னென்ன விடயங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், ஃபோர்த் டேர்ம், அதே போல ஃபிஃப்த் டேர்ம், அதே போல 6th டேர்ம், 6ஆம் தவணைக்கு என்னென்ன படித்துக் கொள்ள வேண்டும் என்கிற விடயங்களை நாங்க பார்த்துக்கொள்ள. அதே போல நாங்க ஒவ்வொன்றும் படித்தவுடன் இப்ப இதுல பார்த்தமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஸோ கம்பைன்மெண்ட்ஸ் 1ல, அதாவது பியூர் மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு சப்ஜெக்ட் நாங்க படிக்க வேண்டியது, அதே போல செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். வெரி சிம்பிள் பிள்ளை, வெரி சிம்பிள். அதாவது நீங்க சரியான அந்த ரெக்ல விழுந்துட்டீங்கடா, சரியான அந்த பாத்துல நீங்க விழுந்துட்டீங்கன்னு சொன்னா, சரியாக நாங்க சொல்லக்கூடிய விடயங்களை நீங்க கெச் பண்ணி எடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு சிம்பிளாக நீங்க ரிசல்ட் எடுக்கக்கூடிய வடிவமா இருக்கு. சிம்பிளா ரிசல்ட் எடுக்கலாம். எப்பன்னு சொன்னா செல்லக்கூடிய கைடன்ஸ், செல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க சரியாக ஃபாலோ பண்ணியவராக இருந்தால், அதுல கம்பைன்மெண்ட்ஸ் 2ல இப்படியான வடிவம். ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளணும், சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறதால உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போறது மட்டும்தான் பெனிஃபிட் என்று நினைச்சிடாதீங்க. அது மட்டுமல்ல, ஸோ ஏராளம் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிற விடயங்களை பத்தி நான் இன்னொரு மீட்டிங்ல உங்களுக்கு கிளியராக சொல்றேன். ஸோ யூனிவர்சிட்டியில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி தவிர்ந்த ஏனைய அரச நிறுவனங்கள்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதே போல எக்ஸ்ட்ரா உங்களை என்னென்ன கோர்சஸ் செய்யலாம், என்னென்ன தொழில்களை நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படியான வடிவம் ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா சொல்றோம் சொன்னவர்களே, நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சு 3 பாடம் பாஸ் ஆவீர்களாக இருந்தால், சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன், நீங்க அழகா என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க பயாலஜிக்கல் சயின்ஸ் படிச்ச ஒரு ஆளாக இருந்தால் நீங்க அழகா ஃபார்மசி கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணி ஃபார்மசி லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி. நீங்க ஃபார்மசி லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ஃபார்மசி ஓபன் பண்ணவும் தேவையில்லை.
நிறைய ஏஜென்ட் இருக்கு, நிறைய ஏஜென்ட் இருக்கு. அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்க ஒரு லைசன்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு ஆள் ஒரு பிசினஸ் மேன் இருப்பார், ஒரு பிசினஸ் மேன் இருப்பார், அவருக்கு ஒரு ஃபார்மசி வந்து இனிஷியேட் பண்றதுக்கான ஃபினான்ஷியல் ஒரு ஸ்டேபிள் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்ல, இப்போ நான் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்ச ஒரு ஆளாக இருந்தால் என்கிட்ட ஃபார்மசி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்கிட்ட இருக்கு. என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கும், அவர்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் இருக்கும். அவர் வந்து என்கிட்ட செல்வார், உங்களோட லைசன்ஸை தாங்க எனக்கு, நான் உங்களுக்கு மந்த்லி 50,000 தார். சிம்பிள் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி ஏராளமான எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லிக்கொள்ள இயலும். ஸோ இது அழகான ஒரு கோர்ஸ், ஒரு அழகான ஒரு கோர்ஸ். ஸோ வெல் பிளானா ஷெட்யூல் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் மூலம் நீங்க உங்களோட ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை சக்ஸஸாக முடிச்சுக்கொள்ள முடியும். ஸோ மெட்ஸுக்கான ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன இருக்குங்கிற விடயங்களை டீட்டெயிலாக போடப்பட்டிருக்கு, நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். ஒன்ஸ் புக் வந்து உங்களோட கையில் கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ மெட்ஸை பொறுத்த மட்டும் மொத்தமாக 3 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும் பார்ட் 1 பேப்பர், பார்ட் 2 பேப்பரும் அதே வெயிட். டோட்டலாக 6 மணித்தியாலங்களும் 20 மினிட்ஸும் நீங்க வந்துட்டு எக்ஸாம் செய்ய வேண்டி இருக்கும். ஸோ 10 ஸ்ட்ரக்சர், ஸோ 5 எஸ்ஐகளுங்கிற வடிவத்தில் நீங்க அந்த கேள்வி பேப்பரை கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும். ரைட். ஸோ அதே போல ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியும் எந்தெந்த வடிவத்துல வரும் ஒரு வடிவம். ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு வெயிட், எவ்வளவு மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு வடிவம்ங்கிற அடிப்படையில ஃபுல் டீட்டெயிலும் இந்த புக்ல போடப்பட்டிருக்கு. ஸோ அடிஷனலாக நோட்ஸ் சொல்லி இடம் விடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நீங்க உங்களோட நோட்ஸ் நீங்க அடிஷனலான திங்ஸ் வந்து நீங்க என்ன செய்யலாம், எழுதிக்கொள்ள முடியும். ஸோ இதன் மூலம், இந்த கைட் புக் மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இந்த கோர்ஸ்ல கண்டென்ட் என்னென்ன இருக்குங்கிற விடயங்களை நான் முதலாவது கதைச்சிருக்கிறேன். ரெண்டாவது விடயம், எவ்வாறு நீங்க சரியான முறையில கற்றுக்கொள்ள முடியுங்கிற விடயத்தை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ சரியாக 2027 ஆகஸ்ட்ல ஏ லெவல் ஃபைனல் எக்ஸாமை செட் பண்ணக்கூடிய அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், இந்த பிளானிங்கை நாங்கள் உங்களுக்கு அமைச்சு தருவோம். ஸோ கண்டென்ட் சம்மந்தமான விடயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன். இந்த புக் இது நான் பிடிஎஃப்-ஆக நான் உங்களுக்கு ஷோ பண்ணி இருந்தாலும், இந்த புக் அழகாக பிரிண்ட் செய்யப்பட்ட இந்த புக் வந்துட்டு உங்களோட கைகளில் வந்துட்டு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ அந்த புக் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த புக் உங்களோட கையில கிடைச்ச உடனே நீங்க என்ன செய்யலாம், அந்த புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்களோட ஃபுல் பிளானையும் இதுக்கு ஏற்றால் போல போட்டுக்கொள்ள முடியும். ஸோ அடுத்தது, நாங்கள் இந்த கோர்ஸை எப்படி டிசைன் பண்ண போறோம், அதாவது இந்த கோர்ஸை நாங்கள் எப்படி கண்டினியூ பண்ண போறோம், எப்படி இந்த கோர்ஸை நாங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறோங்கிற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் அடுத்தது பேசுறதுக்கு இருக்கு. அதாவது எவ்வாறு இந்த கிளாஸஸ் நடக்கும், அதாவது இந்த கோர்ஸுக்குரிய கிளாஸஸ் எவ்வாறு நடக்கும், ஸோ எந்த நேரங்களில் நடக்கும், ஸோ இதன் மூலமாக நடக்கும் போன்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம், அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த கோர்ஸுடைய கோஆர்டினேட்டரான எங்களுடைய நதா மேடம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நதா மேடம் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சு இப்பொழுது ஆயுர்வேதிக் மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு ஆயுர்வேதிக் மெடிசின் கண்டினியூ பண்ணக்கூடியவங்க தான் உங்களோட கோர்ஸ் கோஆர்டினேட்டராக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேடத்தை இன்வைட் பண்றேன் கண்டினியூ பண்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். Hello students. Hello. Yes, ஓகேம்மா. teacher. ஓகேம்மா. இப்ப சார் வந்துட்டு இவ்வளவு நேரமா வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் வந்துட்டு என்ன மாதிரின்றத வந்துட்டு சொல்லிக்கிறாரு. இப்ப வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு பயாலஜிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் கூட வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் ஃபெஸ்ட்டுக்கு வர ஒரு விஷயம் தான் கன்ஃபியூஷன் ஆயிக்கிறோம். என்னடா படிக்கிறோம், என்ன சிலபஸ்டா படிக்கிறோம், என்னடா படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், என்ன போகுதுன்னு சரி ஒன்றுமே விளங்காம இருக்கும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட மத்தியில இருக்கிறேன். எங்களோட மெத்தட் வந்துட்டு ஃபுல்லாவே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆயிக்கும். நாங்க உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லாமே திரும்ப சிலபஸ் கைட் புக்கு உங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு போஸ்ட்ல வந்து சேரும்.
சிலபஸ் கைட் புக் வந்ததுக்கு போறோம், நீங்க அதுல பாக்கலாம். இப்ப முதலாவது ஒரு கோர்ஸுக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ நாங்க போறேன்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன அதுக்குள்ள இருக்குது இந்த விஷயம் வந்துட்டு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு படிக்கிற ஷெட்யூல்ஸை வந்துட்டு பிளான் பண்ணிக்கொள்ளே இயலும். அப்ப அந்த சிலபஸை வந்துட்டு சரி இப்ப நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு, ஆனா அது சம்டைம் கொஞ்சம் பேருக்கு விளங்கிக்கும், கொஞ்சம் பேருக்கு நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான் அது உங்களுக்கு போக போக படிச்சுட்டு போக கிட்ட வந்துட்டு உங்களுக்கு விளங்கும். இதைத்தான் படிக்கிறோம் அப்படின்றது ஃபுல்லாவே விளங்கிட்டு போகும். ஓகே, இப்ப அடுத்த விஷயம் வந்துட்டு சார் சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு 80% வந்துட்டு மணி பேக் கேக்குது. நீங்க பயப்படாம இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆகலாம். அதே மாதிரி யாருமே ஃபைல் ஆக மாட்டீங்க, அதுக்குரிய பொறுப்பை நாங்க எடுப்போம். எல்லாருமே வந்துட்டு பாஸ் ஆகுவீங்க. என்னன்னு சொன்னா இதுல மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு கிளாஸை வந்துட்டு நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் விஷயம். அட்டெண்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு சொன்னா 100% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். எந்த ஒரு ரீசனை கொண்டும் நீங்க வந்துட்டு கிளாஸஸ்ல வந்துட்டு கேன்சல் பண்ணவே படா. இப்ப ஆன்லைன்ல படிக்கிற அது வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நிறைய டெடிகேஷன் தேவை. இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சம்டைம் வந்துட்டு வெட்டிங் ஹவுஸ் இருக்கலாம், இது ஒரு மையத்துறை, இது முக்கியமான தேவைகளை தவிர வேற எந்த ஒரு ரீசனை கொண்டும் கிளாஸஸை வந்துட்டு கேன்சல் பண்ணவான. மெயினா வந்து அட்டெண்டன்ஸ் முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எவ்வளவுக்கு நீங்க கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு விளங்கிட்டு போகும். இப்போ ஓடவர மாதிரியில ஏதாவது இப்போ ஓடவர வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு நீங்க போகாம விட்டுட்டு அடுத்த கிளாஸுக்கு போற டைம்ல வந்துட்டு ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணிட்டு விளங்கிட்டு போகும். ஆனா ஏதோ ஒரு சயின்ஸ் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் நீங்க கேன்சல் பண்ணிட்டு அடுத்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதுவுமே விளங்காது. அப்ப அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்ப கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் முக்கியம். அடுத்த விஷயம் என்னன்னுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு 2 மெத்தட்ஸ்ல நடக்கும். அதுவும் வந்துட்டு இப்ப நீங்க 27 பேஜ்ல வந்துட்டு பொதுவான உண்மையான யதார்த்தமான ஒரு விஷயம் ஒன்றுதான் என்னன்னுச்சுன்னா இதுக்கு முதல்ல வந்துட்டு 27 பேஜ் ஆக்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் படிச்சுட்டாங்க. 27 பேஜ் சொல்றது வந்துட்டு இந்த இப்ப 28 பேஜே வரப்போகுது. இந்த முறை பிப்ரவரியில எக்ஸாம் செஞ்சாங்கன்னு சொன்னா 28 பேஜே வரப்போகுது. ஆனாலும் நாங்க 1 இயருக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு இந்த சிலபஸை வந்துட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் சிட் பண்ணி வைக்க போறோம். அப்ப அதான் இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொன்னா 1 இயருக்குள்ள வந்துட்டு நாங்க உங்களுக்கு வந்துட்டு 1 இயருக்குள்ள வந்துட்டு சிலபஸை வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்ப அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு இந்த 1 இயருக்குள்ள முடிக்கணும்னு சொன்னா உங்களோட டெடிகேஷனும் வந்துட்டு பெரிய லெவல்ல இருக்கணும், எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் பெரிய லெவல்ல இருக்கணும். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் இப்ப மத்த ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்குள்ள முடிக்கிறன்றது சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆர்ட்ஸ் காமர்ஸ் அப்படியே லிஸ்டிங் அதை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா சயின்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது 2 இயர்ஸுக்குள்ள செஞ்சு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சைஸ் செஞ்சு திரும்ப செகண்ட் சைஸ் செஞ்சு தேர்ட் சைஸ் செஞ்சு அப்படி எல்லாமே வந்துட்டு செஞ்சுட்டு போறாங்க. அப்ப அப்படின்னும் கூட பெரிய ஒரு ரிஸ்க் கொண்டு தான் 1 இயருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் சிட் பண்றது. ஆனா எக்ஸாம் சிட் பண்ண ஏழாமன்ட்டு இல்லை. அதான் நான் ஃபெஸ்டிகேஷன் ஒரு விஷயம். கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு வளர்த்துக்கொள்ளுங்க. எல்லாருமே வந்துட்டு கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு வளர்த்துக்கொள்ளுங்க. நீங்க எவ்வளவுக்கு தூரம் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வந்துட்டு வின் பண்ணுவீங்க. அப்ப அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கிளாஸ்ல படிச்சு தர விஷயங்களை வந்துட்டு மெயினா படிக்கணும். மெயினா வந்துட்டு ஒவ்வொரு நாள் கிளாஸ்ல படிச்சு தர விஷயங்கள் வந்துட்டு மெயினா படிக்கணும். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் விஷயம் அதெல்லாம் நீங்க வந்துட்டு பாருங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாஸஸ் வந்துட்டு 2 மெத்தட்ல வந்துட்டு நடக்கும். ஒன்று வந்துட்டு ஜூம், அடுத்தது வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ். ஏன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயருக்குள்ள நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணுவோம். என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு தியரியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு 1 இயருக்குள்ள வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்ப இதுல வந்துட்டு மெயினான விஷயம் வந்துட்டு ஒன்று வந்துட்டு தியரியை வந்துட்டு இப்ப சார் வந்துட்டு சொன்ன மாதிரி ஃபுல்லாவே வந்துட்டு சிலபஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப மத்த ஸ்ட்ரீமோட ஒப்பிடக்கிட்ட சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து சிலபஸ் வந்துட்டு பெருசாயிக்கும். அப்ப அந்த சிலபஸை வந்துட்டு நாங்க 1 இயருக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப 1 இயருக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு தியரியை வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்துட்டு பாஸ் பேப்பர்ஸ். இப்ப பாஸ் பேப்பர்ஸ் சொல்ற டைம்ல வந்துட்டு 2011க்கு பிறகு வந்துட்டு நாங்க வந்துட்டு பாஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்துட்டு மாடல் பேப்பர்ஸ். அதோட மெயினான விஷயம் தானே என்னன்னு சொன்னா எக்ஸாம்ஸ்.
எக்ஸாம்ஸ் இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு எவ்வளவு தான் படிச்சாலும் டைமுக்குள்ள வந்துட்டு பேப்பர் செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலன்னு ஃபைனல் எக்ஸாம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேப்பர் செய்யறது கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸாம்ஸ். நாங்க வந்துட்டு வீக்லி எக்ஸாம்ஸ் அதே மாதிரி மந்த்லி எக்ஸாம்ஸ் சரி நாங்க உங்களுக்கு வைப்போம். அப்ப கட்டாயம் வந்துட்டு நீங்க வார ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கட்டாயம் கிளாஸ் கட்டாயம் வரணும். அதே மாதிரி நாங்க வைக்கிற எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நீங்க கட்டாயம் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு செஞ்சு பார்க்கணும். எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி நாங்க மார்க்ஸ் எல்லாமே தருவோம். அதே மாதிரி எக்ஸாம்க்குரிய டிஸ்கஷன்ஸும் நடக்கும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துட்டு எங்களோட கிளாஸ் வந்துட்டு 2 மெத்தட்ல வந்துட்டு நடக்கும். ஒன்னு வந்துட்டு ஜூம், அடுத்தது வந்துட்டு ரெக்கார்டிங். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு நாங்க தந்தா தான் ஃபுல்லாவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஜூம்னு சொல்ற டைம்ல வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீக்லி வந்துட்டு 3 டேஸ் மாதிரி ஜூம்ல நடக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்துட்டு ஒன் டே மாதிரி ஜூம்ல நடக்கும். அதுல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி குரூப்ஸ் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு வந்துட்டு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் சரி ஒவ்வொரு சப்ஜெக்டை பிரிச்ச மாதிரி கேர்ள்ஸுக்குன்னு சரி பாய்ஸுக்குன்னு சரி செப்பரேட்டான குரூப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த குரூப்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸை வந்துட்டு சென்ட் பண்ணோம். அப்ப மெயினா ஜூம் நடக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வீக்ல ஒரு நாள்ன்ற மாதிரி ஜூம் கிளாஸ் நடக்கும். அதுக்குரிய டைம் வந்துட்டு என்ன மாதிரின்றதை நாங்க தருவோம். நீங்க கட்டாயம் வந்துட்டு கிளாஸை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி நாங்க ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு உங்களுக்கு குரூப்ஸை சென்ட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து நோட்ஸை வந்துட்டு எழுதி பிரைவேட்டா வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணணும். அப்ப ரெக்கார்டிங்ஸ் அனுப்புற டைம்ல வந்து சம்டைம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்பீடை கூட்டி வச்சு அப்படியெல்லாம் பார்க்காம நீங்க டிரெக்டா லைவ் கிளாஸ் வைக்கிறேன்னு சொல்லி நினைச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாவே வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு ஒழுங்கா பாருங்க. ஓகே, அப்ப இப்ப இந்த 2 மெத்தட்லையும் தான் வந்துட்டு எங்களோட கிளாஸஸ் நடக்கும். அதுலயும் வந்துட்டு ஜூம் கிளாஸஸ் சொல்றது வந்துட்டு பெரும்பாலும் நைட் டைம்ல தான் நடக்கக்கூடியதா இருக்கும். ஏதாச்சும் டவுட் சீக்கிரம்? ஹலோ, யாராச்சும் டவுட் சீக்கிறவங்க இந்த கிளாஸ் மெத்தட் டவுட் சீக்கிறவங்க கேளுங்க பாக்க. யாருக்காச்சும் டவுட் சீக்குதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல டீச்சர், டவுட் ஒண்ணுமே இல்ல. ஈக்குதாமா? நோ டீச்சர். ஓகேம்மா, ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க யாருமே பயப்பட தேவையில்ல. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நாங்க ஃபுல்லா கைட் பண்ணி ஒரு 1 இயருக்குள்ள வந்து சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களை வந்து எக்ஸாம் சிட் பண்ண வைப்போம். அதுல யாருமே ஒரி பண்ண தேவையில்ல. அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப ஜூம் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் நாங்க நிறைய வந்து ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு எல்லாருமே பார்த்து முடிங்க. இப்படித்தானே உங்களோட டெடிகேஷன் வந்துட்டு மெயின் ஆயிக்கணும். 1 இயருக்குள்ள எக்ஸாம் சிட் பண்றது, அதுவும் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்குள்ள நாங்க இப்ப ஃபுல்லாவே ஃபெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபெஸ்டிங் உங்களுக்கு தியரி இந்த எல்லாமே ஒழுங்கா கொண்டு போறோம். அப்ப 1 இயருக்குள்ள எக்ஸாம் சிட் பண்றது பெரிய ஒரு விஷயம். அப்ப அப்படிங்கிற டைம்ல உங்களோட டெடிகேஷன் முக்கியம். நல்லா படிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு குரூப்ஸை வந்து டவுட்ஸ் கேட்கலாம். இந்த பிரைவேட்டா வந்துட்டு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் கேட்டுக்கொள்ளும். அதே மாதிரி போக உங்களுக்கு நாங்க இன்னும் நிறைய வந்துட்டு கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைப்போம். எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து வைப்போம். இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் என்ன இப்போதைக்கு மெயினாவே வந்துட்டு நீங்க வந்துட்டு கிளாஸஸை வந்துட்டு அட்டென்ட் பண்ணணும். அட்டெண்டன்ஸ். அடுத்து வந்து நாங்க வைக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நாங்க அனுப்புற ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு நீங்க பார்க்கணும். அதே மாதிரி நீங்க படிக்கிற டைமையும் வந்துட்டு டைம்களை வந்துட்டு மேக்சிமம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்துட்டு படிங்க. சரிதானே? ஓகே, சரி புரியல. அப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை வந்து நாங்க முடிப்போம். வேற என்ன சார் ஏதாச்சும் பேசுறது? அடுத்து ஓப்பன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு சந்தேகங்களை கேட்கலாம். நீங்க இந்த விஷயங்கள் பேசணும்னு சொன்னா பேசலாம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க அன்மியூட் பண்ணி பேசணும் புரியல. ஹாய், ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் கிளாஸ் நடக்கும்? இப்ப நாங்க வந்துட்டு இப்ப ஜூம் கிளாஸ் சொல்ற டைம்ல வந்துட்டு 2 ஹவர்ஸை விட கூடாது. ஆனா ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே ரெக்கார்டிங்ஸ் தருவோம். ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு ஹை குவாலிட்டி வீடியோ ஆடியோட தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு நீங்க பார்க்கணும். ரெக்கார்டிங்ஸ் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வந்துட்டு ஃப்ரீ ஆயிக்கும். எப்பவுமே எல்லாருக்குமே எல்லா டைமுமே அவைலபிள் ஆயிக்கும்னு சொல்லி நாங்க சொல்லிடலாம். அப்ப அப்படிங்கிறதால உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டிங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஜூம் கிளாஸ் சில டைம்ல வந்து 2 ஹவர்ஸை விட கூடாது. ஆனால் ரெக்கார்டிங் கிளாஸ் வந்துட்டு 1 ஹவர் சரி நாங்கள் நிறைய ரெக்கார்டிங்ஸ் ஒவ்வொரு நாளுமே தந்துட்டு இருப்போம். டெய்லி வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் தந்துட்டு இப்போ நீங்க டெய்லி அதை பார்த்து படிச்சுட்டே இருக்கணும். ஹலோ, ஓகே அம்மா?
ஓகே. ஆனா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வீக்குக்கு ஒருக்கா தான் நடக்கும். இது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வீக்குக்கு ஒருக்க ஜூம் கிளாஸ்ல மட்டும்தான் அப்படி நடக்கும். ஜூம்ல தான் ஒருக்க நடக்கும். மத்ததெல்லாம் ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு டெய்லி நடக்கும். ஓகே. Thank you. டெய்லி ரெக்கார்டிங்ஸ் தரும். நீங்க டெய்லி கிளாஸ் பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது சிலபஸை வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணணுமே 1 இயருக்குள்ள. அப்ப அத டெய்லி கிளாஸஸ் நடக்கணும். அப்ப டெய்லி வந்துட்டு எல்லாருக்குமே ஜூம் வந்துட்டு சம்டைம் நிறைய பேருக்கு கவரேஜ் இஷ்யூஸை உருவாக்கும், டிவைஸ் இஷ்யூஸை உருவாக்கும். அப்படி நிறைய விஷயம் மீக்கிறேன்னு சொல்றதால நாங்க கண்டினியூவா ஜூம்ல செய்யறது சக்சஸா இருக்காது. இப்ப ரெக்கார்டிங்ஸ் நாங்க தந்தோம்னு சொன்னா நீங்க வந்துட்டு பிஸியா இருந்தாலும் கூட ஃப்ரீ டைம்ல வந்து அந்த ரெக்கார்டிங்ஸை பார்க்கலாம். அப்படி இது இப்ப வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு மையத்தோடு ஒன்று வந்துட்டு அப்ப நீங்க போறீங்க. அப்ப அப்படிங்கிற டைம்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு மிஸ் ஆகும். ஜூம்ல நாங்க கண்டினியூ வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அப்ப சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெரி கிளாஸஸ் போவீங்க. வேற கோர்சஸ் செய்யறவங்க மீட்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் மீட்பாங்க இதுக்குள்ள. அப்ப அப்படியெல்லாம் மீக்கிறதால கண்டினியூவா ஜூம்ல செய்யறேன்னு சொல்றது வந்துட்டு கண்டினியூ ஜூம்ல செய்யறேன்னு சொல்றது வந்துட்டு சிக்கலை ஏற்படுத்தும். அப்ப அதாவது நாங்க ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸ் வந்துட்டு டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் கண்டினியூ தந்துட்டு இப்போ நீங்க ஃப்ரீ டைம் வந்துட்டு பாக்கலாம். நீங்க ஃப்ரீ டைம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் தர ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு அண்டே வந்துட்டு பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எழுதி அண்டே வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயாமா? ஓகே. ஓகே, வேற யாராச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? வேற யாருக்கும் எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, அப்ப நாங்க இந்த ஜூம் மீட்டிங்கை வந்துட்டு இந்தியோட முடிப்போம். நாளையிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு வந்து நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸ் வந்துட்டு எல்லா சப்ஜெக்டையுமே வந்துட்டு ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி முன்னுக்கு சொன்ன மாதிரி சிலபஸ் புக் தானே, சிலபஸ் புக்கை வந்துட்டு எல்லாருமே வந்து சிலபஸ் புக்கை வாங்கிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸை வந்துட்டு நீங்க அனுப்பினீங்கன்னு நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம். கட்டாயம் கம்பல்சரி சிலபஸ் புக்குன்னு சொல்றது கம்பல்சரி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு யூனிட் 1 and 2 வந்துட்டு புக்ஸும் வந்துட்டு இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு புக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க வந்து சின்னது வந்துட்டு நோட்ஸா தான் தருவோம். சின்னது வந்துட்டு நோட்ஸா புக் மாதிரி தருவோம். அந்த புக்கை வந்துட்டு நீங்க கட்டாயம் எல்லாருமே வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு எடுத்துக்கொள்ளணும். புக்ஸை வந்துட்டு எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி எங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணணும். அப்படியான மெயினான விஷயங்கள். சரி, நாங்க இன்னும் இப்பதானே ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தானே. சில போக போக நீங்க எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும்னு ஃபுல் கைடன்ஸையுமே வந்து நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு மெயினா வந்துட்டு இப்ப சிலபஸ் புக்கை வந்துட்டு எல்லாரும் எடுங்க. நாங்க வந்துட்டு மேனேஜிங்கோட பேசி உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஃபுல் டீடைல்ஸையுமே வந்துட்டு சென்ட் பண்ணுவோம். சிலபஸ் புக்கையும் அதே மாதிரி இன்னும் ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸையும் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு எடுங்க. பாஸ்வேர்ட் புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது இப்ப உங்களுக்கு என்ன புக் வேணும்ன்றாலும் இப்ப ரிசோர்ஸ் புக் எந்த ஒரு புக்ஸ் சொன்னாலுமே வந்து நீங்க வெளியாலிருந்து எடுக்க தேவையில்லை. எல்லா புக்குமே வந்துட்டு எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளணும். ரிசோர்ஸ் புக்கும் தான். எல்லா புக்குமே உங்களுக்கு வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு புக்ஸுமே வந்து வெளியால வாங்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்காது. எல்லா புக்ஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். ஏதாச்சும் வேற கொஸ்டின்ஸ் இருக்குதா? மேம் கெமிஸ்ட்ரியில அந்த ப்ராக்டிகல்ஸ் எப்படி என்ன மாதிரி அது? நாங்க வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ் வீடியோ செஞ்சு காட்டுவோம். ப்ராக்டிகல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ப்ராக்டிகல்ஸ் வந்துட்டு இப்ப பிசிக்ஸ்ல எல்லாம் ப்ராக்டிகல்ஸ் வரும் தானே. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நிறைய ப்ராக்டிகல்ஸ் வரும். அப்ப ப்ராக்டிகல்ஸ் வீடியோஸை சென்ட் பண்ணோம். அந்த வீடியோஸை வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேயாமா? இப்போ ரிசோர்ஸ் புக் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ரா புக் ஃபீஸ் எல்லாமே போடணுமா? அது வந்துட்டு ஃபீஸ் பேமெண்ட் விஷயங்களை பத்தி உங்களுக்கு வந்துட்டு மேனேஜிங் சைட்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. என்ன மாதிரின்றத வந்துட்டு லைக்கா மேனேஜிங்கோட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தருவாங்க, இன்ஃபர்மேஷன் தருவாங்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஆனா ஃபுல்லாவே வந்துட்டு இப்ப ரிசோர்ஸ் புக்ல இருந்து எல்லாமே வந்துட்டு புக்ஸ் எடுக்க வேண்டிக்கும். ஆனா யாருமே எதுவுமே வந்துட்டு வெளியால புக்ஸ் எடுக்காதீங்க. நாங்க எங்களோட கைடன்ஸ் கீழே இது ஃபுல்லாவே போகும். நாங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன புக்ஸ் அனுப்பணும் அப்படின்றது ஃபுல்லாவே உங்களோட அட்ரஸுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணுவோம். அந்த புக்குக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பே பண்ணணுமா என்ன மாதிரின்றத வந்து உங்களுக்கு மேனேஜிங் சைடால வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? நதிங். ஓகே, சரி. அப்ப நாங்க இதோட வந்துட்டு ஓகே, நீங்க வந்துட்டு கொஞ்சம் புக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க. இப்ப நாங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு செல்லுவோம் இந்த புக்ஸ் தான் சின்ன புக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிறனா ப்ராப்ளம் இல்லை. நீங்க அந்த புக்ஸ் எடுக்க தேவையில்லை. அது நாங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட டீல் பண்ணுவோம். இது வந்துட்டு தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணதுக்கு போறப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயே வந்து நான் தனிப்பட்ட கவனம் செலுத்துவோம். அப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தனித்தனியான கைடன்ஸ் கிடைக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க இப்ப சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து சின்ன புக்ஸ் எடுக்கிதுன்னு ப்ராப்ளம் இல்லை. நீங்க அப்ப அந்த புக்ஸ் எடுக்க தேவையில்லை. அப்படி நாங்க தனித்தனி கைடன்ஸ் தான் போகும். சரி, ஓகே. நாங்க அப்ப இதோட வந்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம். இன்ஷால்லா நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமன் குரூப் ரெண்டிக்கு தானே, அந்த குரூப்ஸ்ல வந்துட்டு உங்களோட வந்துட்டு
கொஷின் உங்களோட குரூப்ஸை வந்துட்டு உங்களோட வந்துட்டு டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேளுங்க, நாங்கள் கிளியர் பண்ணி விட்டுறோம். ஓகே, ஹலோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நாங்கள் இதோ டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓகே மேம், ஓகே, பாய். தேங்க்ஸ். ஏதாவது லீவ் வாங்க. ஓகே டீச்சர். ஓகே, பாரக்கல்லா.